ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மத்திய கொழும்பின் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் அதே போன்று முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய ஷராஃப்டின் அலியோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பொதுவாகவே இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை விட பிரதேச அரசியலில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக மாநகர சபை எல்லைகளுக்குள். காரணம், அவர்கள் தான் மக்களோடு அதிகமாக நெருக்கமாக பழகக்கூடியவர்கள். இப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கேட்டார், உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த 13வது வீட்டில் யார் இருக்கின்றார், 14வது வீட்டில் யார் இருக்கின்றார் என்ற கொழும்பு மாநகர சபை பகுதியில் இருக்கக்கூடிய மாநகர சபை உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி இருக்கும்போது உங்களுடைய பகுதி மக்கள் மட்டுமல்ல, பொதுவாக மக்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? இப்படியே போனால் ஒரு நல்ல உண்மையிலே ஒரு வார்த்தையை சொல்லப்போனால் தமிழில் உருப்படியான ஒரு எதிர்க்கட்சி இல்லை. நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ஒரு கேள்வியிலே 2 விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடயம் எதிர்க்கட்சியுடைய பலவீனம், 2வது மக்கள் இந்த ஆட்சியை எப்படி பார்க்கின்றார்கள் என்ற விடயத்தை நீங்கள் கேட்டீர்கள். மக்கள் இந்த ஆட்சியை எப்படி பார்க்கின்றாங்க விடயத்துக்கு முதலாவது பதிலை சொல்கின்றேன். மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களை நான் குறை கூறவில்லை, குறை கூற இயலாத அவர்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் 76 வருடம் இந்த நாட்டை ஆட்சி செய்து விட்டன. அனுரகுமார் திசானாக அழகாக போய் சொல்லக்கூடியவர், பண்பாக போய் சொல்லக்கூடியவர். என்ன மக்களிடம் அவருடைய மேடை பேச்சில் ஒரு வசீகரம், ஒரு சூனியம் இருந்தது. அது கொஞ்சம் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த என்பிபி அரசாங்கம் ஒரு சூனிய அரசாங்கம். தெளிவாக அவருடைய பேச்சு சூனியத்திலே மாட்டிக்கொண்டார்கள். இல்லை என்றால் உகண்டா பணம் 10,000 ரூபா காசு கொடுப்பண்டாரு பட்ஜெட்டில். இதை நாடு அபிவிருத்தி செய்யும் வரைக்கும் வயிற்றை காய போட முடியாது, ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டும் 10,000 வரும்ன்றார். யாரும் ஓட் போடாமல் இருப்பா சொன்னாரா இல்லையா? யங்ஸ்டர்ஸ் எதுக்கு ஓட் போட்டாங்க? மச்சான் அனுரகுமார் திசானாக பலேட்டாவோ ஜப்பான் பைக்கே அப்பதின்னு போடுவான். பாவமே குத்தம் இல்லையே. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னு எதுக்கு ஓட் போட்டான்? விச்கார் 12 லட்சம் ரூபா ஓட்டலான்னு அவன் கனவு கண்டான். ஆனாலும் இந்த நாட்டில் அவர் எப்படி கொண்டு போனார்னா, அவர் அந்த பதவிக்கு வரும் முந்தி நாங்களாம் வீட்டில் மின்சார வசதி கூட இல்லாமல் ஏதோ மிளகு திரையை வச்சு இந்த வாழ்க்கை நடத்துன மாதிரி தான் இந்த நாட்டில் ஒன்றுமே நடந்தில்லை. இந்த நாட்டில் மகாவெலி கட்டப்படலை, விக்டோரியா கட்டப்படலை, ரந்தனிகளை கட்டப்படலை, ரன் டெம்பே கட்டப்படலை, ஃப்ரீ எஜுகேஷன் வரலை, ஃப்ரீ ஹெல்த் வரலை. இந்த நாட்டில் ஒன்றுமே நடந்ததில்லை. இந்த நாட்டில் ஹைவேஸ் கட்டப்படலை, நெடுஞ்சாலைகள். அவங்களோட வாசலில் சொல்ல போனால் இந்த வீட்டில் உள்ள நாய் அந்த வீட்டுக்கு க்ராஸ் பண்ண முடியாத ஹைவேஸ், அது கட்டப்படலை. அப்படி காட்டினா மக்களும் பார்த்தார்கள். ஒரு 5 வருஷம் தானே, 76 வருஷம் பச்சை நீலாம் ஆட்சி பண்ணி முடிச்சு கொடுத்து பார்ப்போம். ஜேவிபியோட ஓட் பேங்க் வாக்கு வாங்கி இன்னும் சீர துணை 3% தான் நான் அடித்து சொல்லுவேன். வாக்களித்தவர்கள்லாம் ஜேவிபிக்காரர்கள் கிடையாது. ஒரு மாற்றத்தை பார்ப்போம், சொல்லுகிறாந்தாலும் செய்வானான்னு பார்ப்போம். கொடுத்தார். நீங்க உடனே நேரம் கொடுக்காம நேரம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வருடம், அதாவது இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து ஷராஃப்டின் அலி அவர்களே ஒரு வருடம் கூட பூர்த்தி இல்லை. உடனே செய்ய வேண்டும் பிடித்த புடியில எல்லாம் செய்ய முடியாது. நாங்க நேரம் கொடுத்தே ஆக வேண்டும். வீடியோவை காட்ட முடியாது. நான் காட்டுற நேரம் சொன்னவர்கள் நீங்கள். அர்ஜுன் எலோசியஸை பிடிப்பதற்கு 2 வாரம், அர்ஜுன் மகேந்திரனை. டட்லியுடைய ஹால் மாஃபியாவுக்கு ஒரு பேன் பாரு වහාම කෙටි කාලකින් ඉතාමත් ඉක්මනින් පත්වුණු විගස සතියකින් පැය 48කින් පැය 24කින් இன்று ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு காலவக்கவானுவ காலக்கெடு வைத்து பேசியவர்கள் நீங்கள். நேரம் கொடுக்க வேண்டும் என்ற கதை இப்போ தானே சொல்கிறீங்க நீங்கள். இப்போ அவங்களோட மனசாட்சி சொல்லுதாரியும் இந்த ஆட்சிக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுவதை விடவும் எதிர்கட்சியில் இருந்து அவன் கல்லன் இவன் கல்லன் அவன் கல்லன் இவன் கல்லன் இவன் நாங்கள் வந்து அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சொல்லிட்டு தான் லேசாக இருந்திருப்போம். அவங்களுக்கு இன்னமும் ஒரு வகையில் இவர்கள் வெற்றி பெற்றது நல்ல மேனால் இவர் வெற்றி பெறாத வரைக்கும் இவர் தான் வேலைக்காரன், இவர் தான் பெரிய ஆளாக காண்பிக்கப்பட்டிருப்பார். இன்னும் அனுரகுமார் திசாநாயக் இருந்தால் எப்படி நடந்திருக்காது. අනුරකුමාර හිටියනම් මේම වෙන්නේ නැහැ. අනේ බහලුන් 323ක් කිසිම රේගු පරීක්ෂාවෙන් තොරව වරායෙන් එළියට බහින්න අනුරකුමාර දිසානායකගේ ජනාධිපති කාලේ இப்ப சொல்லலாது. அனுர හිටියනම් මේම වෙන්නේ නැහනේ, சொல்ல முடியாது. அந்த நிலைமை உருவாகி விட்டது. எனவே நாங்கள் நீங்கள் சொன்னது போல் பிரதேச தலைவர் என்ற வகையிலே மரண வீடுகளுக்கு செல்லுகின்றோம், திருமண வீடுகளுக்கு செல்லுகின்றோம். சில பேர் வெட்கித்து அரசியல் பேசுகின்றார்கள். இல்லை, கொடுத்தவர்கள் இவர்கிட்ட முன்னுக்கு நாங்கள் எதை பேச என்று போகிறவர்களும் சில பேர் மனம் திறந்து சொல்கின்றார்கள். நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள், நாங்கள் ஸ்ரீலங்காக்காரன், ஆனால் கொடுத்தோம்,
சொன்னமாய் செய்கிறார்கள். அதை அவர்கள் செயல் மூலமாக காட்டினார்கள். அதனால்தான் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு கணிசமான அளவு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் உள்ளூராட்சி தேர்தலில் குறைந்தது. எனவே அங்கே வாக்கு வங்கி சரிந்து கொண்டு வருவதை நாங்கள் யதார்த்தபூர்வமாக உணர்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சியுடைய விஷயத்தை நீங்கள் கேட்டீர்கள். எதிர்க்கட்சியுடைய பலகீனத்தை நான் மனம் வந்து ஏற்றுக்கொள்கின்றேன். ஆரம்பத்தில் சொன்ன ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக உடைத்த பலகீனம். இந்த அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சியின் பலம் அவர்களுடைய திறமை அல்ல. அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் அவர்களுடைய திறமை அல்ல. அவர்களுடைய பலமும் அவர்களுடைய வெற்றியின் ரகசியமும் ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபடுத்தப்பட்டது மட்டும்தான். இதனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக உடைக்கும் பொழுது சஜித் பிரேமதாஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் சிந்தித்திருக்க வேண்டும், தூர நோக்குடன் பார்த்திருக்க வேண்டும். பார்த்திருந்தால் அவர் ஜனாதிபதியாகி இருப்பார், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகி இருப்பார். ஆனால் துரதிர்ஷ்டம், நாட்டை காப்பாற்றி நாட்டுக்கு டொலர் வேண்டும் என்று பேசிய ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்பி டொலர்ஸே பாப்பிட்ட டலஸோன் என்று சொன்னவர் சஜித் பிரேமதாஸ். டலஸ்க்கு வாக்களிக்க சொன்னவர் அலஹா பெருமாவு. இந்த அரசியல் பலகீனம் தான் இவர்களை இவ்வளவு தூரம் வளர்த்தது. எனவே எதிர்வரும் காலத்திலாவது இந்த வரலாற்றில் இவர்கள் செய்த இந்த தவறுகள், ரணில் விக்ரமசிங்கே எத்தனை விட்டுக் கொடுப்பதை செய்தார். நான் அருகிலிருந்து பார்த்திருக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றார், கொடுத்தார்கள். ஆனால் நாம் இதுக்கு முதலும் பல இடங்களில் பேசியிருக்கின்றோம். ஆனால் இது எங்களுக்கு புதிய மேடை. இந்த ரணில் விக்ரமசிங்கே ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார். எதில்? தலைமை பதவியில். ரணில் சஜித் பிரேமதாசை உடைத்து கொண்டு போக வேண்டிய வெளிப்படையாக பேச, ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதி கதிரையிலே அமர்த்தப்படுவார் என்பதை நாங்கள் நினைக்காவிட்டாலும் அந்த நம்பிக்கையிலே அவர் இருந்தார். அவர் நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருவதாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்தில் இன்னும் கொஞ்சம் நீடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார். அதனால் அதை பிடித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் இரண்டாவது தலைவராக சஜித் பிரேமதாசை உருவாக்குவது ரணில் விக்ரமசிங்கே. ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்பிலே பிரேம் பிரதி தலைவர் பதவி ஒன்று இருக்கவில்லை. அதை உருவாக்கி கொடுத்தது சஜித் பிரேமதாசுக்கு ரணில் விக்ரமசிங்கே. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது ரணில் விக்ரமசிங்கே. தோற்றதும் பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சஜித்தை. அதற்கு பிறகு வெற்றி பெற்றால் பிரதமர், தோல்வியடைந்தால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேண்டும் என்று சொல்ல அதையும் விட்டு கொடுத்தது ரணில் விக்ரமசிங்கே. இவ்வளவு செய்து இந்த கட்சி இரண்டாக உடைத்ததுடைய பலன் இன்று அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி. இவ்வளவு செய்து இந்த கட்சி இரண்டாக உடைத்ததன் பலன் இன்று அரணி அமரசூரிய பிரதமர். இவ்வளவு விட்டுக் கொடுப்பதை செய்து இந்த கட்சி இரண்டாக உடைத்ததன் பலன் வாய்க்கெலி பல்தசார் என்று கொழும்பு மாநகர சபையின் மேயர். இவைகள் தான் சஜித் பிரேமதாஸ். வேண்டுமென்றால் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடும், யானையை விட நாங்கள் கூடுதலாக வாக்கெடுத்தோம் என்று. டெலிஃபோன் யானையை விட நீங்கள் கூட ஓட்டெடுத்து எதிர்த்து சாதிச்சீங்க. அதுதான் அனுரகுமார ஜனாதிபதியாவதுக்கு காரணம். ஊரில் வேணும்னு சொல்லிக்கொள்ள. நீங்கள் என்னுடைய வட்டாரத்தில் ரிசல்ட்டை கேட்டீங்க, நான் சொல்ல 120 ஓட்டுக்கு நாங்கள் தோற்றோம்னு. அதே நேரத்தில் டெலிஃபோனில் போட்டிட்டோர் 300 ஓட்டு எடுக்கிறாரு. சேர்ந்து கேட்டிருந்தா இப்படி கொழும்பு மாநகர சபையில் ஒவ்வொரு வட்டாரம் நீங்கள் தக்குனு கிராம் பாஸ் எடுக்கலாம். நீங்கள் எத்தனையோ வட்டாரங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் இன்னும் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டாக போட்டியிட்டால் தனியாக 60 ஆசனங்களை பெற்றிருக்கலாம், தனியாக ஆட்சி செய்திருக்கலாம் கொழும்பு மாநகர. எனவே நாட்டையும் கோட்டை விட்டது எதிர்க்கட்சியுடைய பிளவு, கொழும்பையும் கோட்டை விட்டது எதிர்க்கட்சியுடைய பிளவு. இந்த பிளவை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய விசேடமாக சிறுபான்மை தலைவர்கள் ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள், ரிஷாத் பதியுதீன் போன்றவர்கள், மனோ கணேசன் போன்றவர்கள், முஜிபுர் ரஹ்மான் அல்கார் போன்றவர்கள் இந்த பிளவுக்கு அவர்களும் ஒரு விதத்திலே பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர்கள் தூர நோக்குடன் பார்க்காமல் தாங்கள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்பது விடயத்திலே மட்டுமே கரிசனையாக இருந்தார்கள். அதனாலே இந்த நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டது. வலதுசாரி அரசியல் இப்படியான ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இந்த நிலைமையிலிருந்து நாட்டை இந்த எதிர்க்கட்சி அரசியலை பலப்படுத்துவதாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி அவசரமாக ஒன்றிணைய வேண்டும் என்பது ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்காரனாக என்னுடைய எதிர்பார்ப்பாகவும், இன்னும் சொல்ல போனால் 20 லட்சம் யூஎன்பிக்காரர்கள் வாக்களிக்காமல் இருக்கின்றார்கள். யூஎன்பி எஸ்ஜேபி எப்பொழுது பிரிந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நடந்த எத்தனையோ தேர்தல்களிலே யூஎன்பிக்காரர்கள் 20 லட்சம் பேர் 2 மில்லியன்ஸ் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வராமல் இருக்கின்றார்கள். அவர்களையும் அழைத்து எங்களுடைய ஓட் பேங்கை இரட்டிப்பாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த 2 கட்சிகளும் இணைந்தால் மட்டுமே. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரணில் விக்ரமசிங்கே எப்பொழுதே சொன்னார், ஜனாதிபதி ஆகின உடனேயே
தினேஷ் குணவர்தனை பிரதமராக்குவதற்கு முன்னால் அவருடைய விருப்பம் இருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியை இணைத்து கொண்டு சஜித் பிரேமதாஸை பிரதமராக்குவதற்கு. நான் ரணிலை விடவும் மேலே வர வேண்டும் என்று ஒரு தான் சொந்தத்தனமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸை சிந்திப்பது தான் இங்கே பிரச்சனை. 1000 தாம் பேசினால் ரணில் விக்ரமசிங்கே இவருடைய தந்தையுடன் அரசியல் செய்தவர். 1000 தாம் பேசினால் ரணில் விக்ரமசிங்கே என்பவர் சஜித் பிரேமதாஸுடைய தந்தையை அன்றைய நம்பிக்கையில்லா இம்பீச்மெண்ட்டிலிருந்து காப்பாற்றிய ஒரு தலைவர். 1000 தாம் பேசினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அடம் பிடித்தவுடன் ஏமா பிரேமதாசனின் கையை பிடித்து கொண்டு வந்து இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை அன்ஒஃபிஷியலாக, அதாவது நீ ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு வா, ஜனாதிபதியாக இருந்தால் அந்த கட்சி தலைவராக ஆகியிருப்பார், ஒப்படைத்தவர் சஜித் ரணில் விக்ரமசிங்கே. இது அத்தனையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு டலசலா பெருமாவை ஜனாதிபதியாக்க துடித்தவர் சஜித் பிரேமதாஸ். இதை யூஎன்பிக்காரர்கள், ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய ரைட் விங் ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி இருக்கும்போது பல விடயங்கள் நாங்கள் இன்று பேசியிருந்தோம், இன்றைய நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம். இறுதியாக ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த பலர் தற்போது கொழும்பு மாநகர சபையிலே திசைக்காட்டியின் மாநகர சபை உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் பலர். அதில் ஒருவர் தான் இந்த ரத்னபுரியிலிருந்து வந்து வெற்றி பெற்றக்கூடிய ஆனந்தகுமார். அவரிடம் கேட்டேன், ஏன் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வந்தீர்கள், நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் மிக தீவிரமான ஒரு உறுப்பினரை ஏன் அந்த கட்சியிலிருந்து? அவர் கூறிய பதில், அங்கே ரணில் விக்ரமசிங்கே மட்டும் தலைவர் அல்ல, பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஆனந்தகுமார் தேர்தலில் திசை காட்டி போட்டியிட்டு கொட்டாஞ்சேரி மேற்கிலே வெற்றி பெற்றார். அந்த ஆனந்தகுமார் பேர் ஞாபகம், சுப்பையா ஆனந்தகுமார். ஐக்கிய தேசிய கட்சியிலே பல தலைவர்கள் இருப்பது அவருடைய பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. அப்படியா? அவர் சொல்கிறார், அதாவது நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் அவர்கள் கீழ்மட்ட மக்களோடு ஒன்றாக அரசியல் செய்கின்றார்கள், மேல் தரத்திலே இருக்கின்றார்கள் என்று அவர் கவலைப்பட்டார். இப்போ என்பிபியிலே ஒரு எத்தனை தலைவர் இல்லை, அவருடைய நிலைப்பாடு சரி, அவருடைய தனிப்பட்ட கருத்து. இங்கே இதுதான் பிழை என்று அவர் சொல்வதாக இருந்தால் அங்கே அந்த பிழை இருக்கக்கூடாது, அங்கே அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது விட ஒரு கட்சியிலே தலைமை, அதாவது நான் விலக நினைக்கும் பொழுது ஒரு 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 ரீசனை உருவாக்கி கொள்வது, ஒரு காரணத்தை உருவாக்கி, இது ஒரு மனித இயல்பு. இப்போ நான் இவ்வளவு பேசிய நான் நாளை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலக நினைத்தால் நான் ஒன்றை சொல்வேன், வெளிப்படையாக பேசுவோம். ஆனாலும் ஆனந்தகுமார் ஞாபகம் இருக்கின்றது, நல்ல ஒரு யூஎன்பிக்காரர் இப்போ ஞாபகம் வந்தது. ஆமாம், அவர் திசை நான் நேற்று 2 நாட்கள் முதல் கொழும்பு போன நேரம் தான் அவரை கண்டவுடனே எனக்கு ஞாபகம் இருந்தது அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிடவில்லை என்பது. எப்போ மாநகர சபை உறுப்பினருடைய அந்த இதில் வந்து அமர்ந்திருப்பதை கண்டு யோசித்தேன். பிறகு இன்னொருடன் கேட்கும்போது சொன்னார் அவர் திசை காட்டியிலே கொட்டாஞ்சேரியிலே. அதற்கு பிறகு நானும் பல விடயங்களை பல மாநகர சபை உறுப்பினர்கள் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள். சிறிகொத்தவில் நடக்கும் அத்தனை கூட்டத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வரும்போது முதலிலே பொன்னாடை போற்றுபவர். ஆமாம், நான் பார்த்தேன், முன் வரிசையிலே அமர்ந்திருப்பார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக சந்திப்புகளில் அவருக்கு தமிழிலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இல்லை, அப்படியான எங்களுக்கு கூட வழங்கப்படாத அந்த சந்தர்ப்பம் அவருக்கு ஐக்கிய தேசிய கட்சி வழங்கப்பட்டது. ஏன் போனார் என்பது அவர்கள் நான் கேட்க வேண்டும். இருந்தாலும் அவர் இங்கே ஐக்கிய தேசிய கட்சியில் இப்படி பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அவர் தெரிவு செய்திருக்கக்கூடிய அணி நிச்சயமாக ஒரு சிறுபான்மை ஒரு அரசியல்வாதியாக இருப்பதால் அவர் எதிர்காலத்தில் இது ரெக்கார்டிங் வைத்துக்கொள்ளும் அவருக்கு உதவும். சிறுபான்மை அரசியலை கெஞ்சித்தும் கணக்கு இருக்காத ஒரு அணியிலே அவர் இணைந்திருக்கிறார். ஆனால் அதே போன்று நம்ம காயத்ரி விக்ரமசிங்கே அவரை காயத்ரி விக்ரமசிங்கவுக்கு அரசியல் அறிமுகத்தை கொடுத்தது யூஎன்பி. அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது அவர் வெற்றி பெற்றார். ஆனால் ஒரு விடயத்தை நான் சொல்கின்றேன். இப்போ நான் என்னுடைய வட்டாரத்தை பார்க்கின்றேன். இந்த முறை ஜேவிபியில் கேட்டால் தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலைமை வரும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி புரிக்கின்றது. இவ்வளவுதான். இவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி 2018 தேர்தலிலே டேஸ்டாக இருந்தது, அதாவது மைசூர் பாகு சாப்பிடுவது போல் இருந்தது. இப்பொழுது தான் வேப்பம் வேலையை சாப்பிடுங்கிறாங்க. காரணம், அன்று என்பிபியில் போட்டி இருந்தால் வீட்டுக்கு போயிருப்பார்கள். இப்பொழுது அலை வீசுகின்றது எந்த பக்கம், அந்த பக்கம் நல்ல பக்கம். இவ்வளவுதான். பல விடயங்கள் என்று பேசினோம். தேசிய அரசியல் தொடர்பாகவும் அதே போன்று பிரதேச அரசியல் தொடர்பாகவும் கொழும்பு மாநகர சபை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தோம். எனவே மிக குறுகிய காலத்திலே எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மத்திய கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் அதே போன்று முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய ஷராஃப்டின் அலி அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்
நன்றி பிரேம் அவர்களே, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமையிட்டும் ஒரு சூடான ஒரு விவாதத்துக்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்தமையிட்டும் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்று தயாரிப்பில் உதவிய பிரசன்னா, பவித்ரா ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.